எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவோட கடைசியில ஒரு பெண் ஒரு மனைவியானவர் செய்த சிறிய மாற்றத்தினால குடும்பத்துல நடந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாகி அந்த குடும்பம் எப்படி காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு உண்மை கதையை. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க மனசுக்குள்ள என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த விஷயம் தோணி இருக்கா? என்ன அப்படின்னா, என்னோட கணவர் நல்லா பேசுவார். தோணி இருக்கா? இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, பல பெண்களோட வாழ்க்கையில அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு கேள்விதான். ஆனா அவங்க யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த உலகம்தான். இந்த உலகம் என்ன நினைக்கும்? என்னோட கணவனை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு மத்தவங்க கேட்பாங்க. அதனாலதான் பல குடும்பங்கள்ல கணவன் மனைவி 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தா கூட அவங்க தனித்தனியா பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அன்புங்கிறது, ஒரு உறவுங்கிறது ஒரு நாள்ல உடையாது. ஆனா புறக்கணிப்பால மெல்ல மெல்ல தளர ஆரம்பிக்கும். அன்பு ஒரு நாள்ல குறையாது. ஆனா புரிதல் மெல்ல மெல்ல குறையும். இது ரொம்பவே ஆபத்து. இங்க ஒரு உண்மை இருக்குது. ஒரு ஆணை மாத்த முடியாது. நீரால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடியும். என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் பல பேரோட வாழ்க்கையில இல்லாம போகுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனாலதான் பல குடும்பங்கள் 2ஆ பிரிஞ்சு வாழ ஆரம்பிக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா உங்களோட கணவனை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புத்திசாலித்தனமா குடும்பம் நடத்த முடியும். இதுக்காகத்தான் வள்ளுவர் காமத்துப்பால்ல ஒரு 6 விதிகளை சொல்லியிருக்கிறார். அது என்னென்ன விதிகள் அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த விதிகள் எல்லாம் உங்களோட கணவனை கட்டுப்படுத்த உதவாது. இழந்து போன உங்க குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் திரும்ப மலர செய்யும். அது என்னென்ன 6 விதிகள் அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுல முதல் விதி, கட்டுப்படுத்த முயலாது. ஒரு ஆண் வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்தாலும் அவர் சகித்துக் கொள்வான். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் சகிச்சுக்க மாட்டான். அது என்ன தெரியுமா? அவனுடைய மரியாதையை இழப்பதுதான். ஒரு ஆணின் மிகப்பெரிய தேவை பணம் அல்ல, அதிகாரமும் அல்ல, அவனுடைய மதிப்பு தான். ஒரு சின்ன கதை. ஒரு கணவன் தினமும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப களைப்பா இருப்பான். ஆனா வீட்டுக்குள்ள நுழைஞ்சவுடன் அவன் கேட்கும் வார்த்தை, எங்க போனீங்க, ஏன் லேட், யாருடன் இருந்தீங்க? அந்த கேள்விகள் தான். இந்த கேள்விகள் மனைவிக்கு வேண்டும்னா அக்கறையாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு அது ஒரு விசாரணை போல தோணும். இப்படியே தினமும் நடந்துச்சுன்னா ஒரு நாள் அவன் ரொம்ப அமைதியாகி விடுவான். ஏன் தெரியுமா? அவன் நினைப்பான், என்ன நம்பல, என் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு. ஆனா ஒரு பெண் ஒரு நாள் அவள் கணவனிடம் சொன்னால், நீ எங்க போனாலும் சரி, நான் உன்னை நம்புறேன். அந்த ஒரு வரி அவனை மாற்றியது. ஏன்னா நம்பிக்கை என்பது ஒரு ஆணின் மனதை மிக ஆழமாக தொடும். இதைத்தான் வள்ளுவர் ஞானம் சொல்லுகிறது. ஒருவரை பிடிக்க முயன்றால் அவர் தப்பிப்பார், மதித்தால் அவர் தானாக நின்று விடுவார் என்று. விதி 2, புகார் சொல்லாதே. ஒரு ஆண் வெளியில் தினமும் போராடுகிறான். வேலை அழுத்தம், பணம் சம்பாதிக்கும் பொறுப்பு, குடும்ப எதிர்பார்ப்பு, இந்த எல்லாத்தையும் அவன் தனியாக சுமக்கிறான். அவன் வீட்டுக்கு வரும்போது அவன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அமைதி. ஆனால் அவன் கேட்பது, நீ என்ன கவனிக்கவே இல்லை, நீ மாறிட்ட, இந்த வார்த்தைகள் தான். உண்மையாக இருந்தா கூட இது அவனை மன ரீதியாக சோர்வடைய செய்கிறது. ஒரு நாள் ஒரு மனைவி தன் கணவனிடம் சிறிய மாற்றம் செய்தாள். அவள் என்ன சொன்னா தெரியுமா? நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இல்லனா இந்த வீடு சந்தோஷமாவே இருக்காது அப்படின்னு சொன்னான். அந்த ஒரு பாராட்டு அவனை அள வைத்தது. ஏன்னா ஒரு ஆண் வெளியில் யாரிடமும் பாராட்டு பெற மாட்டான். அவன் எதிர்பார்ப்பது வீட்டில்தான். விதி 3, அவனை மாற்ற முயலாது. புரிந்து கொள். போலியே ஒரு உறவில் அதிகமாக நடக்கும் தவறு என்ன தெரியுமா? முடியாது, உன் மௌனம் எல்லாத்தையும் கெடுக்குது. ஒருவரை ஒருவர் மாற்ற முயற்சிப்பதுதான். நீ இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் பேசணும், அவங்க முக்கியம். நீ கண்டிப்பா இதை கேட்கணும். உன் முடிவுகள் பாதிக்கும், கவனமா எடுத்துக்க. மாதிரி இது, இவங்க மாதிரி இது, இவங்க மாதிரி பேசு, இந்த மாதிரியான வார்த்தைகள் அன்பாக இருந்தாலும் கூட அது ஒரு ஆணின் மனதில் ஒரு வலியுடன் கூடிய ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். நான் சரியானவன் இல்ல, எனக்கு எதுவுமே தெரியல, அந்த மாதிரி. ஆனா ஒரு பெண் அவனை ஏற்றுக்கொண்டால்
அவன் தானாக மாற ஆரம்பிப்பான். இதுதான் வள்ளுவர் ஞானம் சொல்கிறது. விதி 4, அவன் ஈகோவை காயப்படுத்தாதே. தோழியே, ஒரு ஆணின் மிக நெகிழ்வான பகுதி என்ன தெரியுமா? அவனுடைய மரியாதைதான். ஒரு பெண் பிறர் முன்னால் கணவனை குறைத்து பேசினாள் அவனோட மனசுல ஒரு வெறுமை தோன்றுகிறது. ஒரு வெறுமை என்கிற சுவர் கட்டப்படுகிறது. ஆனா அவனை பிறர் முன்னால் மதித்தால் அவன் மனதில் அவள் உயர்ந்த இடம் பெறுவாள். வள்ளுவர் ஞானம் இதைத்தான் சொல்லுகிறது. ஒரு மனிதனை வெல்ல அவனுடைய பலத்தை தாக்காதே, அவனுடைய மரியாதையை காக்க உதவு. விதி 5, கோபத்தை தவிர்த்து முடிவு தப்பு. இது எங்க குடும்பத்தை கோபத்தில் வார்த்தைகளை விட்டால் பேசும் வார்த்தைகள் உறவை உடைக்கும். ஒரு ஆண் கோபமாக இருக்கும் போது அவன் கேட்க மாட்டான். ஆனால் அமைதியான நேரத்தில் அவன் சிந்திப்பான். சண்டையின் போது வெற்றி கிடைக்கலாம், ஆனால் உறவில் தோல்வி வரும். அதனால் சரியான நேரத்தில் மென்மையான குரலில் பேசுங்கள். அது சத்தத்தை விட பலமானது. விதி 6, மரியாதையும். தோழியே, கணவன் என்ற உறவு ஒரு பொறுப்பு மட்டுமல்ல. எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. அவன் முதலில் ஒரு மனிதன். அவனுடன் நண்பனாக இருங்கள். அவன் பேசும்போது கவனமாக கேளுங்கள். அவன் கனவுகளை கேலி செய்யாதீர்கள். ஒரு ஆண் வீட்டிற்கு வரும்போது அவன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நான் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வுதான். நீ அந்த பாதுகாப்பாக இருந்தால் அவன் இந்த உலகத்தில் எங்கு போனாலும் மீண்டும் உன்னிடம் திரும்புவான். ஒரு உறவு பெரிய சண்டையால் உடையாது, சிறிய கவனக்குறைவால் தான் உடையும். ஒரு வீட்டுல சத்தம் இருந்தா கூட அது ஆபத்து இல்ல. ஆனா முழு அமைதி நீண்ட நாட்களாக இருந்தா அது உறவோட எச்சரிக்கை. மனசுல கவனமா வச்சுக்கோங்க. கணவன் உங்களோட எதிரி அல்ல. அவர் உன் போட்டியாளரும் அல்ல. அவன் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் பக்கத்தில் உன் கூடவே நடக்க வேண்டியவன். நீ அவனை வெல்ல வேண்டியதில்லை. நீ அவனுடன் இணைந்து உயர வேண்டும். ஒரு புத்திசாலி மனைவி கணவனை பிடித்து வைத்துக் கொள்ள மாட்டாள். அவன் தானாக தங்க விரும்பும் இடமாக மாறுவாள். அதுதான் வள்ளுவர் ஞானம் சொல்கிறது. மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த 6 விதிகளையும். முதல் விதி, கட்டுப்படுத்த முயலாதே, மதிப்பை கொடு. 2ஆம் விதி, புகார் சொல்லாதே, பாராட்டு சொல்லு. 3ஆம் விதி, அவனை மாற்ற முயலாதே, புரிந்து கொள். 4ஆம் விதி, அவன் ஈகோவை காயப்படுத்தாதே. 5ஆம் விதி, கோபத்தை தவிர்த்து நேரத்தை தேர்வு செய். 6ஆம் விதி, மரியாதையும் நட்பும். இந்த 6 விதிகளையும் கவனத்தில் கொண்டு வாழ்க்கை நடத்தினால் ஒரு நல்ல குடும்பம் உருவாகும். ஒரு நல்ல குடும்பம் ஒரு நல்ல பல்கலைக்கழகமாகும். வாழ்க பல்லாண்டு. நன்றி.